ஓம். வணக்கம். திருப்பாவையின் 22வது பாசுரத்தில் கண்ணபெருமானின் முக அழகை அழகாக வர்ணிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். அந்த திருமுகம் அருளை வழங்க வேண்டும் என்று கேட்கிறாள். திருப்பாவை பாசுரம் 22. அங்கன்மா ஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிண்கிணி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுகச் சிறதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்தியனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். விளக்கம். இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களான அரசர்கள் மிகுந்த பணிவுடன் நீ பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் பக்தர்கள் போல காத்து நிற்கிறார்கள். அவர்களைப் போல நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம். எங்கள் மீது கிண்கிணி என ஒலிக்கும் சிறுமணியின் வாய் போலவும் தாமரை பூ மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீதுள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே என்பது பொருள். இறைவனுடைய கடைக்கண் பார்வை கிடைத்தாலே போதும், நம்முடைய சாபங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். எப்படி எளிதாக இறைவனுடைய பார்வையை நம் மீது திருப்புவதென்றால், ஆண்டாள் நாச்சியார் பாடிய திருப்பாவை பாடல்களை மார்கழியில் மட்டுமல்ல எல்லா நாட்களிலும் பக்தியுடன் பாராயணம் செய்யலாம். கோவிந்தா நாராயணா என்ற எளிய திருநாமங்களை சொன்னாலே போதும், இறைவனுடைய அருள் பார்வை நமக்கு கிடைத்துவிடும். திருப்பள்ளி எழுச்சி. அருணன் இந்திரன் திசையணுகி நஞ்சிருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்றண்ணலாம் கண்ணாம் திரள் நிறை அறுபதம் முரள்வன இவையோர் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே. அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. சிவம் கிரியேஷன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.